பாலங்களின் வலுவை சோதிக்க நிபுணர் குழுவை ஏன் அமைக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் கட்டுமானங்கள் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க பார்க்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த கட்டுமானங்கள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. அது தொடர்பான முதற்கட்ட தகவல்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். அதாவது நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களை இணைக்கக்கூடிய வகையில 30 கோடி ரூபாய் செலவில் ஒரு 16 தூண்களுடன் 450 மீட்டர் தூரத்திற்கு ஒரு தடுப்பணையுடன் கூடிய பாலம் கட்டப்பட்டது. 2013ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த பாலத்தில் 15 மெகாவாட் மின் உற்பத்தி கொண்ட 2 மின் உற்பத்தி நிலையங்களும் வேற இருக்கு. இந்த நிலையில இந்த பாலத்துடைய எல்லாம் தொங்கி அந்தரத்துல தொங்கிக் கொண்டிருப்பது போன்ற காட்சிகள் சமூக ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் செய்தியாக வெளியாகின. இந்த செய்திகளை அடிப்படையாக கொண்டு நீதிபதி தானாக முன் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாபிலோனுடைய தொங்கும் தோட்டம் உலக அதிசயம், ஆனால் இந்த பாலத்தினுடைய தூண்கள் தொங்கும் வகையாக இருக்குது, இது இப்போது உள்ள அது அதிசயம் போல் இருக்கு என்று அவர் தன்னுடைய உத்தரவுல வேதனை தெரிவிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் கோயில், அப்புறம் 1500 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கல்லணை, இதுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லாம நல்ல வலுவாக இருக்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கட்டணம் பாலம் சேதமடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதோட ஒரு 20 கேள்விகளையும் இந்த நீதிபதி எழுப்பியிருக்கிறார். அதாவது இந்த நாமக்கல்ல இந்த பாலம் கட்டுறதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, அந்த பாலம் சேதமடைறதுக்கு மோசமான கட்டுமானம் காரணமா அல்லது மோசமான பராமரிப்பு காரணமா என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ள நீதிபதி கடைசியா என்ன சொல்லியிருக்காருன்னா, பாலம் கட்ட பயன்படுத்திய பொருட்கள் தரமானவையா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நிபுணர் குழுவை அரசு அமைக்காதது ஏன்? இது மாதிரி பொது திட்டங்களை செயல்படுத்தும் போது அந்த பணிகளுக்கான மூலப்பொருட்கள் தரமாக பயன்படுத்தப்படுறாங்களா அப்படிங்கறத கண்காணிக்கிறதுக்கு ஏன் அந்த திட்டப்பணிகள் நடக்கூடிய இடத்துல கண்காணிப்பு கேமராக்களை ஏன் பயன்படுத்தக்கூடாது? அது மட்டும் இல்லாம இந்த தரமற்ற கட்டுமானங்களை மேற்கொண்ட ஒப்பந்தாரர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இதே போல இதுக்கு காரணமா இருந்த அதிகாரிகள், அதாவது அந்த தரமற்ற வகையில கட்டுமானங்கள் மேற்கொள்வதற்கு காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது என்ன குற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? கடந்த 20 ஆண்டுகள்ல எத்தனை வழக்குகள் இது மாதிரி பதிவு செய்திருக்காங்க? இது மாதிரி எல்லாம் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது தவிர மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து பாலங்களினுடைய வலுவையும் சோதிக்கிறதுக்காக ஐஐடி பேராசிரியர் தலைமையில் நிபுணர் குழுவை ஏன் அமைக்கக்கூடாது? அது மட்டுமல்லாம அரசு துறைகள்ல அரசு திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா அப்படிங்கறத கண்காணிக்கிறதுக்காக ஒரு தனி அமைச்சகம் அல்லது தனி அமைப்பை ஏன் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது போல மொத்தம் 20 கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. இந்த கேள்விகளுக்கு தமிழக அரசு பதிலளிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தார். இது அத்தோட இந்த வழக்கை தலைமை நீதிபதிக்கு அனுப்பி வைத்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதமும் அனுப்பியிருக்கிறார். அதன் அடிப்படையில இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி தற்போது மதுரை கிளையில் இருக்கிறதுனால இந்த வழக்குகள் நீதிபதி சத்யநாராயணன் மற்றும் நீதிபதி சேஷசாயி அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த நீதிபதி கிருபாகரன் உள்ள இந்த 20 கேள்விகள் குறித்து 6 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள்.